கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 44:21. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேலே என்று அழைக்கிறார். பாருங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசித்தார். கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வந்து நாள் முழுவதும் வருஷக்கணக்காக அவர்களை போஷித்து பாதுகாத்து மீட்டு கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்தார் இல்லையா. நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன் அப்படின்னா நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற, நான் உன்னை தேவனாக இருக்கிறேன். அதனால் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். அதனால் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் அதை மறக்காமல் செய்வார். ஏன்னா உங்கள் மேல் மனதுருகிறேன், நான் இரக்கத்தை காட்டுவேன், உனக்கு செய்ய நினைத்து தடைப்படாதபடி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வசனத்தை உரிமையை பாராட்டுங்க. ஆண்டவரே, உடைய கண்களுக்கு முன்பாய் அடையாளை நினைந்தருளும், அடியனை நினைந்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாள் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.